காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு சிறிய குளத்து பக்கத்தில் ஒரு சிறிய காடு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சூரப்பழம், அதாவது குக்கி பைன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்டு நம்ம உடம்பு ரொம்ப நல்லது. இந்த பழம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சிட்டியில் கிடைக்க ரொம்ப கஷ்டம். பட் கிராமங்களில் நிறைய இடத்துல கிடைக்கும், காட்டில் நிறைய இடத்துல கிடைக்கும். இது தாங்க அந்த சூரப்பழம். இது காய், பழம் வந்து கருப்பாக இருக்கும். சாப்பிட்டா இதாக இருக்குது பாருங்க, இதுதான் பழம். இது சாப்பிட்டா சுவை சொல்லுங்க, அறுசுவை. இந்த மாதிரி இனிப்பு, புளிப்பு, சுவர்ப்பு, கசப்பு, உவர்ப்பு, இது எல்லாமே இருக்குங்க. இதில் உள்ள ஒரு விதை இருக்கும், கீழே போட்டுடணும். இந்த பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் 3வது 4வது படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஊரில் போனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இப்போ ஊருக்கு வந்ததுனால, மழை சீசன்ன்றதால இந்த பழம் நிறைய பழம் கிடைக்குது, நிறைய இருக்குது. இது ஃபுல்லாகவே அந்த சூரப்பழம் தான். சூர செடி. இந்த ஒரு மரம் கொடியாகவும் போவோம், சிறு மரங்களாக போவோம். இந்த பக்கம் பார்த்தோன்னா பனை மரம். எவ்வளோ பனை மரம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சாப்பிட்டேன் நிறைய உடம்புக்கு ஆரோக்கியமான மூலிகை காற்று நிறைய இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து மூலிகையும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எதுனா டைம் கிடைச்சா உங்கள் ஊரில் போயிட்டு தேடி பாருங்கள். இந்த சூரப்பழம் இப்படி இருக்கும், கலாப்பழம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் பழம் நிறைய இருக்குது. சாப்பிட்றத நேரம் இல்லை, அவ்வளோ சாப்பிட்டா உடம்பு ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி. இங்கே வந்து ஒரு 1 hour உட்காந்தா போதும், உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான மூலிகை காற்று ஈஸியாக கிடைச்சிடும். இது எல்லாமே மூலிகை செடி தாங்க, எல்லாமே மூலிகை செடி தான். நம்ம உடம்புக்கு தேவையான மூலிகை காற்று எல்லாமே ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். நம்ம எதுக்கு ஆக்சிஜன் காசு கொடுத்து வாங்கணும்? ஓகே, நன்றி, வணக்கம்.